ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்மேட் பிட்ஸ் கார். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வைரலாக போயிட்டு இருக்க ரோஸ் மில்க் கேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ண கலர்ஸ் தான் ஆட் பண்ணேன். டேஸ்ட் வைஸ் நல்லாவே சூப்பராக இருந்தது. இது வந்து இந்த பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்துட்டு எக்கோட ஒயிட்டையும் எல்லோவே செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு எக்கோட ஒயிட்டை வந்துட்டு 90 செகண்ட்ஸ் வந்துட்டு நல்ல ஃபார்மி கன்சிஸ்டன்சி வர வரை பீட் பண்ணி எடுத்துட்டு 120 கிராம் பவுடர் சுகரை வந்துட்டு 3 பேட்சஸாக வந்துட்டு நான் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்கோட எல்லோவில் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு 2 பேட்சஸ் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு அந்த எக்கோட ஒயிட் அண்ட் சுகரோடையும் மிங்கிள் பண்ணுற அளவுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்துட்டு ஜென்டலாக வந்து ஸ்பீட் 1ல் வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்தது வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட் என்னென்னா மைதா, மில்க் பவுடர், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆயில், அப்புறம் வந்துட்டு மில்கில் வந்துட்டு நான் ரோஸ் சிரப் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த ரோஸ் சிரப் வந்து நான் ஹோம்மேடாக வீட்லேயே வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ் வந்துட்டு வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இதோட ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் வந்துட்டு ரோஸ் பெட்டல்னு டைப் பண்ணி கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஃபைனல் பேட்டர் எனக்கு இப்படி தான் கிடச்சிருந்தது. இது வந்து 6 inch ஸ்கொயர் டின்னில் வந்துட்டு போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து எனக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 450 கிராம் கிட்ட கிடச்சிது. நல்ல ஒரு ஸ்க்யூர் வச்சுட்டு ஏர் பபிள்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஃபைனல் அவுட்புட் வந்து எனக்கு இப்படி தான் கிடச்சிருந்தது. இதே மாதிரியான வீடியோஸ் வேணும்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.